நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுதழல் அத்தியாயம் 35. துலாநிலையின் ஆடல் 2. 4 நாட்களுக்கு பின்னர் ஸ்ருதகீர்த்தியும் சுதசோமனும் திரிகர்ணம் என்னும் ஊரில் இருந்த சாலையோர விடுதியை சென்றடைந்தனர். வணிகர்களின் பொதி வண்டிகளும் அத்திரிகளும் வெளியே நின்றிருந்தன. விடுதி உரிமையாளன் தன் துணைவியுடன் அடுமனையில் உணவு சமைத்து கொண்டிருந்தான். தொலைவிலேயே அடுமனை புகையை உணர்ந்த சுதசோமன் அவனுக்கு சமைக்க தெரியவில்லை. நீரை கொதிக்க வைப்பதற்குள்ளாகவே அரிசியை போட்டுவிட்டான். அன்னம் ஊறி வெந்தால் சுவை இழக்கிறது என்றான். ஸ்ருதகீர்த்தி தன் கட்டை விரலில் மெல்லிய வலி ஒன்றை உணர்ந்தான். ஏதோ சிறு பூச்சி ஒன்று கடித்தது போல. பெரும்பாலான தருணங்களில் ஒரு வகையான எளிய தொடு உணர்வாகவே அதை அறிய முடிந்தது. குனிந்து பார்த்தபோது 2 பல்பட்ட தடங்களும் நீலம் பாரித்து ஊசியால் குத்திய வடுக்கள் போல் இருந்தன. வீக்கமும் பொறுக்கும் இல்லை. ஆனால் கட்டை விரலை கையால் தொட்டு பார்த்தபோது மெல்லிய வெம்மையை உணர முடிந்தது. சுதசோமன், புது ஊன் உண்டவாய் கொண்டு கடித்திருக்கிறது. அக்குருதி உன் குருதியுடன் கலந்திருக்கலாம். ஓரிரு நாளில் சீர்படுவாய் என்றான். அவன் தன் காலை பார்ப்பதை கண்ட சுதசோமன், நாம் இவ்விடுதியில் மருத்துவம் அறிந்த எவரேனும் இருந்தால் காட்டலாம் என்றான். ஸ்ருதகீர்த்தி, மருத்துவத்திற்கான தேவை ஏதும் இல்லை, வலி என எதுவும் தெரியவில்லை என்றான். விடுதி முற்றத்தில் புறவிகளை நிறுத்தி இறங்கி நீர்த்தொட்டியாக வைக்கப்பட்டிருந்த பழைய படகின் அருகே கொண்டு சென்று கடிவாளங்களை சேர்த்து கட்டிய பின் பெரிய மரத்தொட்டியில் வைக்கப்பட்டிருந்த நீரை அள்ளி கை கால் முகம் கழுவிய பின் விடுதிக்குள் நுழைந்தனர். மரப்பட்டை கூரை இட்ட கொட்டகைக்குள் தரையில் விரிக்கப்பட்ட ஈச்சம்பாய்களில் 3 குழுக்களாக வணிகர்கள் அமர்ந்திருந்தனர். அங்கிருந்த 3 குழுக்களில் ஒன்றுடன் அவர்களை காத்து சவுனகரின் ஒற்றன் பிரகாமன் வணிகன் தோற்றத்தில் தங்கியிருந்தான். அவனுடன் இருந்த பிற 4 வணிகர்களும் அவன் ஒற்றன் என்று அறியாத எளியவர்கள். மற்ற 2 குழுக்களும் தரையில் களம் வரைந்து ஆடுபுலியாட்டம் ஆடிக்கொண்டிருந்தன. ஒரு குழு உரக்க சொல்லாடி கொண்டு வை என்றும் உன்முறை என்றும் இந்த முறை பார்ப்போம் என்றும் அரை கூவி கொண்டு விளையாட, பிரிதொரு குழு ஆழ்ந்த அமைதியுடன் களத்தில் அமைந்த கருக்களை விரித்து கொண்டு கனவிலென கை நீட்டி காய் நகர்த்தி கொண்டிருந்தது. ஒற்றனின் வணிக குழுவில் 2 மல்லாந்து படுத்து ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டிருந்தனர். ஒருவர் தோல் மூட்டையை பிரித்து அதில் இருந்த பொருட்களை வெளியே எடுத்து அடுக்கி கொண்டிருந்தார். இன்னொருவர் அதை வெறுமனை நோக்கி கொண்டிருந்தார். ஒற்றன் ஸ்ருதகீர்த்தியை பார்த்து, வணங்குகிறேன் சத்திரியர்களே, தாங்கள் நெடுந்தொலைவு செல்கிறீர்கள் போலும் என்றான். வாரணவதம் செல்கிறோம், அங்கு படகு பணி ஒன்று உள்ளது என்று ஸ்ருதகீர்த்தி சொன்னான். அந்த மந்தன சொல்லை புரிந்து கொண்டு ஒற்றன், கங்கைக்கரை விரைவு படகுகள் இந்த கோடையில் விலை இறங்கக்கூடும் என்றான். ஸ்ருதகீர்த்தி அம்மறுமொழியை பெற்று தலை அசைத்தான். பொருட்களை அடுக்கியவர் தலை நிமிர்ந்து நோக்கி மீண்டும் பணியை தொடர, வேடிக்கை பார்த்தவர் கொட்டாவியுடன் படுத்து கொண்டார். விடுதி காவலன் வந்து தலை வணங்கி, இருவருக்கும் உணவு அளிக்கலாம் அல்லவா என்றான். ஸ்ருதகீர்த்தி, ஆம், இருவர் உண்ண போகிறோம், ஆனால் இவருக்கு 12 உணவு தேவைப்படும் என்றான். திடுக்கிட்டு அவனை பார்த்த விடுதி காவலன், 3 மடங்கு உணவு என்று நான் கணக்கிட்டேன் என்றான். இதுவரை அவரை பார்த்து இடப்பட்ட அத்தனை கணக்குகளும் பொய்யாகியே உள்ளன என்றான் ஸ்ருதகீர்த்தி. விடுதி காவலன், நன்கு உணவு உண்ணுபவர்களைப் போல அடுமனையாளனுக்கு உகந்தவர் வேறில்லை. பேருடலரே, தங்களுக்கு அன்னமும் ஊனும் பருப்பு கறியும் போதுமல்லவா என்றான். எனக்கு உணவில் வேறுபாடு இல்லை, சுவை விரும்புவேன், சுவையற்றதையும் அதே அளவு விரும்பி உண்பேன் என்றான் சுதசோமன். புன்னகையுடன் தலை வணங்கி விடுதி காவலன் சென்றான். சுதசோமன், நானும் வந்து அடுமனையில் உதவுகிறேன் என அவனுடன் செல்ல, ஒற்றன் எழுந்து வெளியே சென்று விடுதியின் திண்ணையில் நின்றான். ஸ்ருதகீர்த்தி அவனுடன் சென்று அருகே நின்று, மழை வரக்கூடுமோ என்றான். ஓரிரு நாட்களில் விழலாம், தென்மேற்கில் முகில்கள் வெம்மை கொண்டுள்ளன என்று ஒற்றன் சொன்னான். எங்கிருக்கிறார்
என்று ஸ்ருதகீர்த்தி கேட்டான். செய்திகளின்படி அவர்கள் 8 நாட்களுக்கு முன்னரே மத்ரபுரியின் தலைநகரிலிருந்து கிளம்பிவிட்டிருந்தனர். 4 நாட்களுக்கு முன்னரே உபப்ளாவியத்தை சென்று அடைந்திருக்கவும் வேண்டும். அவைக்கு வரும் நோக்கம் சல்யருக்கு இருக்கவில்லை. அவை முடிந்து இளைய யாதவர் கிளம்பி சென்ற பின் வந்தால் நன்று என்று எண்ணுவதாக கூட தோன்றியது. ஆனால் எண்ணியிராத பிரிதொன்று நிகழ்ந்தது. அவர் திசை மாறி செல்லத் தொடங்கினார். முதலில் அது அவருடைய முடிவென்றே நாங்கள் எண்ணினோம். திசை மாறி செல்வதை உபப்ளாவியத்துக்கு தெரிவித்த போது கூட அங்கும் எந்த ஐயமும் எழவில்லை. 3 நாட்கள் அத்திசை மாற்ற செலவு நிகழ்ந்த பின்னர்தான் அதில் ஏதோ சூது இருக்கிறதென்று தோன்றியது என்றான் ஒற்றன். என்ன சூது என்று ஸ்ருதகீர்த்தி கேட்டான். நம்முடைய ஒற்றர்களின் மந்தன குறிகளையும் முத்திரைகளையும் அஸ்தினபுரி முன்னரே அறிந்து விட்டிருந்தது. எவரோ சல்யரை அணுகி அஸ்தினபுரி விரும்பிய வழியில் கூட்டிச் சென்று விட்டார்கள். 4 நாட்கள் பயணம் செய்த பின்னர்தான் உபப்ளாவியத்துக்கான வழியிலிருந்து பெரிதும் விலகி சென்று விட்டதை சல்யர் உணர்ந்தார். அவரிடம் இருந்த படை பெரிது. உபப்ளாவியத்திலும் விராட நாட்டிலும் தனக்கு உயர் மதிப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன் நாட்டு காவலுக்கு தேவையான படைகளை மட்டும் நிறுத்தி எஞ்சிய அனைவரையும் தன்னுடன் அழைத்து கொண்டிருந்தார். காலாள் 1000 மட்டும் 8 பிரிவுகளாக உடன் வந்தனர். 1200 புறவிப்படை, 80 யானைகள், 400 தேர்கள். இவர்கள் அனைவருக்கும் உணவு சமைக்கவும் உறைவிடம் அமைக்கவும் தேவையான ஏவலர்கள், அப்பொருட்களை கொண்டு வரும் வண்டிகள். திசை மாறியது உறுதியானதுமே சல்யர் உபப்ளாவியத்திற்கு சென்று சேரப்போவதில்லை என்று அறிந்தோம். அதை சவுனகருக்கு தெரிவித்தோம். இப்போது அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று ஸ்ருதகீர்த்தி கேட்டான். தெற்கே அஸ்தினபுரியின் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள குக்குடபுரம் என்னும் கோட்டை சூழ்ந்த சிறு நகரில் என்றான் ஒற்றன். ஸ்ருதகீர்த்தி, துரியோதனரின் விருந்தினராகவா என்றான். ஆம் என்றான் ஒற்றன். படையுடன் அவர் எல்லைக்குள் நுழைந்து விட்டதை உணர்ந்த பின் சல்யருக்கு வேறு வழி இல்லை. அங்கிருந்து மீண்டும் அவர் உபப்ளாவியத்திற்கு கிளம்ப வேண்டும் என்றால் துரியோதனர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். அஸ்தினபுரியின் பெரும் படை இப்போது மத்ர நாட்டின் படையை சூழ்ந்துள்ளது. பிரிதொரு நாட்டின் எல்லைக்குள் நுழைவதை கூடவா அறியாதிருந்தார்? ஸ்ருதகீர்த்தி சலிப்புடன் கேட்டான். ஒற்றன் புன்னகைத்து, மத்ரர்களும் சௌவீரர்களும் பால்கீகர்களும் மலை நாட்டினர். அங்கு அவர்களின் பாதைகளும் எல்லைகளும் முற்றிலும் வேறுபட்டவை. எவருக்கும் உரித்தல்லாத நிலங்களே அங்கு மிகுதி. தாழ்நிலத்தில் அத்தனை நிலமும் எவருக்கோ உரியது என்பதை எத்தனை எடுத்து சொன்னாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. வெறும் காடுகளின் ஊடாக செல்வதாகவே சல்யர் எண்ணி இருந்தார். அஸ்தினபுரியின் கொடியுடன் அவர்களின் படைத்தலைவன் படை கொண்டு எதிர்வந்த பின்னர்தான் எல்லை கடந்திருப்பதை உணர்ந்தார். போர் கூவவா முடியும்? நட்பு காட்டி உடன் செல்வதன்றி வேறு வழி இல்லை என்றான். இப்போது நாம் என்ன செய்வது என்று ஸ்ருதகீர்த்தி கேட்டான். அங்கென்ன நிகழ்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அஸ்தினபுரியிலிருந்து துரியோதனர் சல்யரை பார்க்க வந்து கொண்டிருப்பதாக ஒரு செய்தி. உறுதிப்படுத்தப்படாத உளவு தகவல் அது. ஆனால் அதற்கு வாய்ப்புள்ளது என்றான் ஒற்றன். சல்யரை மகிழ வைத்து அவர் தன்னிடம் சேர்வதற்கான சொல்லொப்புதலை பெற துரியோதனர் முயல்வார் என எண்ணுகிறேன். ஸ்ருதகீர்த்தி நகைத்து, சல்யரா? அவர் பாண்டவர்களின் சமந்தர், இருவகையில் என்றான். ஆம், அதனால்தான் எந்த ஐயமும் இல்லாமல் இருந்தோம். ஆனால் மறுபக்கம் இருப்பவர் கணிகர். அவருடைய சூழ்ச்சி என்ன என்று நாம் அறிய முடியாது. சல்யர் அவர்களால் வெல்லப்படவும் கூடும். ஸ்ருதகீர்த்தி சில கணங்களுக்கு பின், ஆம், மானுட உள்ளத்தை எவரும் நம்ப முடியாது என்பார்கள் என்றான். துரியோதனர் நாளை மறுநாள் குக்குடபுரியை அடைவார். அதற்குள் நீங்கள் இருவரும் சென்று சல்யரை சந்திக்க வேண்டும் என்பது ஆணை. நீங்கள் அரச குடியினர் என்பதனால் உங்களுக்கு அளிக்கும் சொல் அவரை கட்டுப்படுத்தும். அஸ்தினபுரிக்கு எதிராக இந்திரபிரஸ்தத்தின் படைகளுடன் நிற்பதாக அவர் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றான் ஒற்றன். அந்த சொல்லை முன்னரே அளித்து விட்டாரே என்றான் ஸ்ருதகீர்த்தி.
இல்லை, சௌனகரிடம் அவர் வரவிருப்பதாக மட்டுமே சொன்னார். அரசு முறைப்படி அறிவிக்கவோ குல மூதாதை என சொல்லளிக்கவோ இல்லை என்றான் பிரகாமன். சத்திரிய மரபுகளின்படி அரச குருதியினர் ஒருவரிடம் நேரில் சொல்லும் சொல் தெய்வங்களுக்கு முன் வாழ் தொட்டு அளித்த வாக்கை போல. ஆகவேதான் உங்கள் இருவரையும் இளைய யாதவர் அனுப்பியிருக்கிறார், பிரகாமன் சொன்னான். ஸ்ருதகீர்த்தி மலைப்புடன், நாங்களா இதை செய்ய வேண்டும்? நாங்கள் இதுவரை எந்த அரச நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டதில்லை. இச்சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றுமே புதிதாக உள்ளன. இத்தனை பெரிய பொறுப்பை எப்படி நாங்கள் ஏற்க முடியும் என்றான். எவரேனும் இதை செய்ய முடியும் என்றால் அது நீங்கள்தான். நீங்கள் வருவதற்குள் சல்யர் அஸ்தினபுரியின் எல்லையை கடந்து சென்றிருப்பார் என்று இளைய யாதவர் உய்தறிந்திருப்பார். அஸ்தினபுரியின் எல்லைக்குள் பாண்டவர்கள் நுழைய முடியாது. அவர்களின் குருதி வழியில் நீங்கள் மட்டுமே நுழைய முடியும். இளவரசர்களாகிய உங்களை அஸ்தினபுரி சிறைப்படுத்த போவதில்லை என்றான் பிரகாமன். ஸ்ருதகீர்த்தி, அவ்வாறெனில் கூட சதாநீகனையும் ஸ்ருதவர்மனையும் அல்லவா அனுப்பியிருக்க வேண்டும். நகுல சகதேவரின் சிற்றுருக்கள் அவர்கள். எளிதில் அவரிடமிருந்து சொல் பெற முடியும் என்றான். அதை நான் அறியேன். எண்ணி நோக்குகையில் எனக்கும் அது புரிபடாததாகவே உள்ளது. ஆனால் அவர் உள்ளத்தை நாம் சென்றடைய முடியாது என்ற பிரகாமன். இன்று ஓய்வெடுங்கள். நாளை புலரியில் கிளம்பி இருட்டுவதற்குள் குக்குடபுரியை அடையலாம். வென்று மெல்க என்றான். இறையருள் கூட வேண்டும் என்றான். அஸ்தினபுரி நாட்டின் எல்லையை ஸ்ருதகீர்த்தியும் சுதசோமனும் சென்றடையும் போது அந்தி சிவக்க தொடங்கி இருந்தது. அவர்களின் வருகையை தொலைவிலேயே முதற் காவல் மாடத்தின் உச்சியில் இருந்த நோக்கு வீரன் பார்த்து விட்டிருந்தான். அவனுடைய முழவோசை கேட்டு கீழிருந்த காவலர்கள் அம்பேற்றியவர்களுடனும் ஈட்டிகளுடனும் எழுந்து வந்து காட்டுப்பாதையின் தொடக்கத்தில் காத்து நின்றிருந்தனர். அஸ்தினபுரியின் எல்லை என அமைந்த சரளை கல் நிறைந்த சிற்றோடைக்குள் இறங்கி நீரோட்டத்தை கடந்து மெல்ல மேலேறி இருவரும் வந்தபோது காவலர் தலைவன், தங்கள் அடையாளம் வீரர்களே என்றான். அவர்கள் புறவிகளை இழுத்து நிற்க இருவரையும் அறிந்து கொண்ட முதிய வீரன் ஒருவன் பின்னாலிருந்து எழுந்து வந்து, இந்திரபிரஸ்தத்தின் இளவரசர்கள் அல்லவா என்றான். குக்குடபுரிக்கு செல்கிறோம், அரசு அழைப்பு என்று ஸ்ருதகீர்த்தி சொன்னான். இங்கிருந்து 8 காவல் நிலைகளுக்கு அப்பால் உள்ளது குக்குடபுரியின் கோட்டை. வழி நெடுகிலும் அஸ்தினபுரியின் படைகள் உள்ளன. எத்தனை பேருக்கு தங்களை தெரியும் என்று தெரியவில்லை. எவரேனும் குக்குடபுரியின் கோட்டைக்குள் செல்ல ஒப்புதல் அளிக்கிறார்களா என்றும் தெரியவில்லை என்றான் முதிய காவலன். நாங்கள் என்ன செய்வது என்று ஸ்ருதகீர்த்தி கேட்டான். காவலர் தலைவன், தாங்கள் இங்குள்ள கொட்டகையில் ஓரிரு நாழிகை பொழுது தங்கலாம். பறவை செய்தி அனுப்புகிறேன். கோட்டையிலிருந்து ஒப்புதல் வந்த பின்னர் தாங்கள் செல்லலாம். அந்த ஒப்புதல் ஓலையே தங்களை அங்கு வரை இட்டு செல்லும். இரவு முழுக்க இங்கு நான் தங்க எண்ணவில்லை. எங்கள் பணி காத்திருக்க கூடியதல்ல. நான் தாங்கள் செல்ல ஒப்ப முடியாது என்று காவலர் தலைவன் சொன்னான். அப்படியென்றால் என்னை சிறைப்பிடியுங்கள் என்ற பின் சுதசோமனிடம் செல்வோம் என்று கை காட்டிவிட்டு புறவியை தட்டினான் ஸ்ருதகீர்த்தி. புறவி விரைவு கொள்ள, பிடியுங்கள், தடுத்து நிறுத்துங்கள் என்று காவலர் தலைவன் கூவினான். இரு வீரர்கள் புறவியில் எழுந்து பாய்ந்து சுதசோமனை நெருங்கினர். அவன் கடிவாளத்தை வாயில் கவ்வியபடி அவ்விருவரையும் பற்றி தூக்கி இரு பக்கங்களிலாக வீசினான். அப்புறவிகள் நிலையழிந்து சுற்றி நிற்க அவர்கள் இருவரும் காட்டிற்குள் ஊடுருவி சென்றனர். ஸ்ருதகீர்த்தி திரும்பாமலேயே, வருகிறார்களா என்றான். இல்லை, மேலும் இருவர் வந்தால் தூக்கி வீசலாம் என்று பார்த்தேன். நின்று விட்டார்கள் என்றான் சுதசோமன். இவர்கள் நம்மை சிறைப்பிடிக்க துணிய மாட்டார்கள். ஆயிரத்தலைவன் அங்கிருந்தால் சிறைப்படுத்த ஆணையிட்டிருப்பான் என்றான் ஸ்ருதகீர்த்தி. சுதசோமன், முதல் ஆயிரத்தவனை நாம் பார்க்கும் வரை அஞ்ச வேண்டியதில்லை அல்லவா என்றான். இல்லை, அவனுடைய புறா சென்று மீள்வது வரை மட்டுமே நமக்கு பொழுதிருக்கிறது என்று ஸ்ருதகீர்த்தி சொன்னான். அடுத்த காவலரனை அவர்கள் அடைவதற்குள்ளாகவே விற்களும் வேல்களுமாக வீரர்கள் பாதை நோக்கி ஓடி வந்தனர். புறவியை இழுத்து விரைவை குறைத்த ஸ்ருதகீர்த்தி, நான் இந்திரபிரஸ்தத்தின் இளவரசன். அரசாணையின்படி சென்று கொண்டிருக்கிறேன். தங்கள் ஓலை அடையாளங்கள் என்று ஒருவன் கேட்க, அதை முதல் காவல் கோட்டத்திலேயே அழித்து விட்டேன்
என்றபடி புறவியை தட்டி விரைவேழச் செய்து அவர்களை தடுத்திருந்த இரு வேல்களை அகற்றியபடி ஸ்ருதகீர்த்தி காட்டுக்குள் சென்றான். மேலும் இரு வேல்களை பற்றி அவற்றை பிடித்திருந்தவர்களை பற்றி தூக்கிச் சுழற்றி அப்பால் வீசிவிட்டு சிரித்தபடி சுதசோமன் உடன் வந்தான். இந்த ஆடல் எனக்கு பிடித்திருக்கிறது இளையோனே என்று திரும்பி நோக்கி சுதசோமன் நகைத்தான். அவர்கள் இன்னும் சிலர் நம்மை எதிர்கொண்டிருந்தால் நாம் என்னென்ன செய்ய முடியும் என அறிந்திருப்போம் என்றான். விளையாட வேண்டாம் மூத்தவரே. எத்தனை விரைவில் இயலுமோ அத்தனை விரைவில் நாம் குக்குடபுரியை அடைந்தாக வேண்டும் என்றான் ஸ்ருதகீர்த்தி. ஒற்றர் சொன்ன கணிப்பை பார்த்தால் நாளை புலரியில் அங்கே துரியோதனர் வந்திருப்பார். அவர் வருவதற்குள் நாம் சல்யரை சந்தித்தாக வேண்டும் என்றான் சுதசோமன். சல்யர் என்னை போன்றவர் என்று எண்ணுகிறேன். துரியோதனரின் தூதன் வந்து சந்தித்து உயரிய மதுவை காணிக்கை அளித்திருப்பான். இன்னொரு மதுப்புட்டியை அவருக்கு முன்னால் காட்டி அவருக்கு முன்னால் சென்று கொண்டே இருந்திருப்பான். அவர் அதற்கு பின்னால் செல்ல மொத்த படையும் தொடர்ந்து சென்றிருக்கும். ஸ்ருதகீர்த்தி இன்னொரு காவலரன் என்றான். அவர்கள் அதை அணுகி புறவியை இழுத்து பற்றிய போதே எழுந்து வந்த காவல் தலைவன் தாங்கள் என்றான். ஸ்ருதகீர்த்தி இந்திரபிரஸ்தத்தில் இருந்து வருகிறேன். அஸ்தினபுரியின் அரசரின் ஆணைப்படி சல்லியரை சந்திக்க செல்கிறேன் என்றான். குழப்பத்துடன் அவன் நோக்கி நிற்க புறவியை செலுத்தி முன்னால் சென்றான். ஒன்றுமே நிகழவில்லையே என்று சுதசோமன் கேட்க ஸ்ருதகீர்த்தி இனி எவரும் எதுவும் கேட்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். இத்தனை எல்லைகளை கடந்து வந்த பின் நம்மிடம் அடையாளம் கோர வேண்டிய தேவையில்லை என்றான். சுதசோமன் முதற்காவல் கோட்டத்திலிருந்து குக்குடபுரிக்கு புறா இப்பொழுது சென்று சேர்ந்திருக்கும். வழியிலேயே நம்மை எதிர்கொள்ள அஸ்தினபுரியின் படைகள் வரும் என்றான் ஸ்ருதகீர்த்தி. சுதசோமன் இத்தனை படைநிலைகள் எதற்கு? ஒவ்வொரு காவலரனுக்கு அருகிலும் 100 புறவிகள் கொண்ட படை ஒன்றுள்ளது. சல்யரை அவர்கள் சிறையிலா வைத்திருக்கிறார்கள். ஸ்ருதகீர்த்தி சிலந்தி வலையில் சிறு பூச்சி என சென்று சிக்கி கொண்டிருக்கிறார் என்றான். புறவியை தட்டி ஊக்கி காட்டினூடாக பாய்ந்தபடி சிறையேதான். இப்போது அவர் விடுபட முயலவில்லை. திமிரும் தோறும் மேலும் ஆழமாக சிக்கிக் கொள்வார். குக்குடபுரியின் முதல் அரண் உயிர் மரங்களை நெருக்கமாக நட்டு உருவாக்கப்பட்டிருந்தது. அதுவரை காவல் மாடங்கள் தொடர்ச்சியாக இருந்தன. சல்யர் உள்ளே வரும்போது இத்தனை காவலரன்கள் இருந்திருக்க வாய்ப்பில்லை. பிறர் அறியாத பிரிதொரு வழியில் அழைத்து வந்திருக்கிறார்கள் என்று ஸ்ருதகீர்த்தி சொன்னான். இங்கே காவல் படைகள் காத்து நின்றிருக்கின்றன. மிக தெளிவாக முன்னரே திட்டமிட்டிருக்கிறார்கள். குக்குடபுரத்தின் கோட்டையை சூழ்ந்து 7 அடுக்குகளாக அஸ்தினபுரியின் காவல் படை நின்றிருந்தது. இறுதி காவல் மாடத்தை கடந்ததுமே அந்த படையின் மெல்லிய கார்வையை சுதகீர்த்தி கேட்டான். புறவியில் அவனை அணுகி வந்த சுதசோமன் அணுகிவிட்டோம் என்றே எண்ணுகிறேன். இது இறுதி காவலரன் என்றால் 2 நாழிகை தொலைவில் இருக்கிறது குக்குடபுரியின் சிறிய கோட்டை என்றான். ஆனால் அணுகுவது அவ்வளவு எளிதல்ல என்று ஸ்ருதகீர்த்தி சொன்னான். ஏன் என்று சுதசோமன் கேட்டான். ஸ்ருதகீர்த்தி மறுமொழி சொல்லாமல் புறவியை சீர்நடையில் செல்ல விட்டான். உடன் வந்த சுதசோமன் காவல் இருக்கும், ஆனால் அங்கும் நம்மை விட்டுவிடுவார்கள் என்றே எண்ணுகின்றேன் என்றான். ஸ்ருதகீர்த்தி புறவியை கடிவாளத்தை இழுத்து நிறுத்தி பாருங்கள். சுதசோமன் அரை இருளுக்குள் கூர்ந்து நோக்கி படை என்றான். நத்தை சூழை சம்பூக வலயத்தின் முகப்பில் நீள்வேல் கொண்ட புறவி எதிர்வு படைகள் முள் சிலிர்த்து நிற்கும். பின்னர் குதிரை படைகள், இறுதியாக கோட்டையை ஒட்டி வில்லவர் படைகள். 7 அடுக்குகளில் இறுதியில் உள்ளவை 3ம் நத்தையின் ஓடு. படைகள் உள்ளே பதுங்கிக் கொள்ள முடியும் என்றான் ஸ்ருதகீர்த்தி. எனக்கு அத்தனை தெளிவாக தெரியவில்லை என்று சுதசோமன் சொன்னான். சற்று நேரத்தில் விண்ணில் நிலவெழுந்து விழி தெளியும் என்று ஸ்ருதகீர்த்தி சொன்னான். எந்த வாய்ப்புக்கும் இடம் வைக்கவில்லை அஸ்தினபுரியின் அரசர். இதன் அளவை பார்த்தால் இப்படைகள் அஸ்தினபுரியிலிருந்து நெடு நாட்களுக்கு முன்னரே கிளம்பி இருக்க வேண்டும். 2 அணிகளாக எல்லையை ஒட்டி வந்து கொண்டிருந்திருக்கும். சல்யரின் படை உள்ளே நுழைந்ததும் நண்டு கொடுக்கென 2 படைகளும் இணைந்து அவர்களை உள்ளே சிறை கொண்டு விட்டனர் என்றான். இத்தனை பெரும் படை எதற்கு? இங்கென்ன படை எழுச்சியா நிகழ்கிறது என்று சுதசோமன் கேட்டான். அஸ்தினபுரியின் எல்லைக்குள் சல்யர் கொண்டு செல்லப்பட்டு விட்டார் என்று அறிந்த நாம் ஒரு துணைப்படையை அழைத்து கொண்டு சல்யரை வணங்கும் பொருட்டு செல்வது போல
அஸ்தினபுரியின் எல்லையை கடந்து வந்து அவரை சந்தித்து மீட்டுவிட முடியும் என்றான் ஸ்ருதகீர்த்தி. அதெப்படி என்று சுதசோமன் கேட்டான். இளைய யாதவரைப் போல தன் எல்லைகளை மீறிக்கொண்டே இருப்பவர் அதை இயற்றக்கூடும். அதையும் உணர்ந்து அதற்கு அப்பால் செல்லும் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். ஆகவேதான் இத்தனை பெரிய படை சூழ்கை என்றான் ஸ்ருதகீர்த்தி. சல்லியர் சினம் கொண்டு தாக்க மாட்டார் என்று எப்படி எதிர்பார்க்கிறார்கள் என்றான் சுதசோமன். அவர் முன்பின் நோக்கா சினம் கொண்டவர் என்பார்கள் ஸ்ருதகீர்த்தி. இது தன்னை சிறை வைக்கும் படை என்று அறியா வண்ணம் குல மூத்தாருக்கு நிகராக வணங்கி வழுத்தி மகிழ்வித்திருப்பார்கள். அஸ்தினபுரியின் அரச குடியைச் சேர்ந்த எவரோ அங்கு இருக்கிறார்கள். சல்லியரை மதுர நாட்டில் கண்டு சென்று அழைத்து வந்தவர் வெறும் ஒற்றர் அல்ல. அவரை அத்தனை எளிதில் சல்லியர் நம்பி இருக்க மாட்டார். இப்படை தன்னை சூழ்ந்திருப்பதை எளிய காவல் பயிற்சி என்று எண்ணியிருப்பார் என்றான் சுதசோமன். அத்தனை எளிய உள்ளம் கொண்டவரா அவர் என்றான். மூத்தவரே, மலையில் வஞ்சம் குறைவு. ஏனெனில் அவர்கள் மானுடர் வாழாத வெற்று நிலங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்புவி பெரிதென்றும் இங்கு நிலத்திற்கென கொள்ளும் பூசல்கள் பொருளற்றவை என்றும் அவர்களால் எப்படியோ உணர முடிகிறது. இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் சூது எவருக்கேனும் முற்றிலும் தெரியாதிருக்கும் என்றால் அது சல்லியருக்குத்தான் என்று எண்ணுகின்றேன் என்றான் ஸ்ருதகீர்த்தி. மற்ற நாடு மலைநாடுகளில் முதன்மையானது என்று எண்ணுவார். அதற்கான அத்தனை சூழ்ச்சிகளும் அவரிடம் இருக்கும். பாரத வருஷம் என்னும் கனவு அவர் உள்ளத்தில் எழுந்திருக்காது. சுதசோமன் நகைத்து, இந்திரபிரஸ்தத்தின் விழவுக்கு அவர் வந்தபோது என்னிடம் உரையாடி இருக்கிறார். பயிலா உள்ளம் கொண்டவர்களின் இரு இயல்புகள் அவரிடம் இருப்பதை அன்றே உணர்ந்தேன். தன்னை பற்றியும் தன் குலத்தை பற்றியும் எப்போதும் பெருமையுடன் பேசிக் கொண்டிருந்தார். பிறர் அதை விரும்புவதில்லை என்பதை அவர் உணரவில்லை. அத்துடன் பிறரிடம் அவர்கள் கூறாத செய்திகளை முகத்திற்கு நேர் கேட்டு தெரிந்து கொள்ள முயன்று கொண்டிருந்தார். அரசர்கள் அவரை அணுகவே அஞ்சு விலகி கொண்டிருந்தனர் என்றான். ஸ்ருதகீர்த்தி நகைக்க சுதசோமன் மேலும் குரல் எழ, மாளவ மன்னரிடம் அவரது இளைய மகளை தூய குருதி இல்லாத மல்ல நாட்டு மன்னருக்கு ஏன் அளித்தார் என்று கேட்டார். மாளவர் முகம் சிவக்க மறுமொழி கூறாது திரும்பி சென்றார். அவர் மறுமொழி கூறாமையே ஒரு சிறுமை என்று எண்ணாமல் அவர் தோளை தொட்டு திருப்பி, நான் உன்னிடம்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்றார். இதை நாம் பிறகு பேசுவோம் மூத்தவரே என்று சொல்லி மாளவர் சென்ற பிறகு, இதை பற்றி விரிவாக சொல்வான் என்று நினைக்கிறேன் என்று அருகே நின்ற கூர்ஜர மன்னரிடம் சொன்னார் என்றான். ஸ்ருதகீர்த்தி நகைத்தபடி புறவியை இழுத்து நிறுத்திவிட்டான். சுதசோமன் அன்று கூர்ஜரரும் சைப்பியரும் விழி பரிமாறிக்கொண்டு புன்னகைத்ததைக் கண்டு, மிக இனிமையானவன், என் மீது பெருமதிப்பு கொண்டவன், ஒரு முறை என்னிடம் தாங்கள் மட்டும் என் படைத்தலைவனாக அமைவீர்கள் என்றால் பாரத வருஷத்தையே வெல்வேன் என்று சொன்னான். அந்த வாய்ப்பு உனக்கு இல்லையே என்று சொன்னேன் என்று உரைத்து உரக்க நகைத்தார் கீர்த்தி. படைத்தலைவனாக அழைத்தானா மாளவன் என்றான். ஆம், அதை தன் வீரத்திற்கு அளித்த பாராட்டுரை என்று அவையில் சொன்னார். ஸ்ருதகீர்த்தி சிரித்தபடி, இப்போதும் அதை போன்ற உரையாடலில் அங்கு ஈடுபட்டு கொண்டிருப்பார் என்றான். அன்று நான் அவருடனேயே இருந்தேன். எண்ணி எண்ணி சிரிக்க பல நிகழ்வுகள். ஒவ்வொரு சத்திரிய அரசனையும் நோக்கி அவன் குடிப்பெருமையையும் படை வலிமையையும் நேரடியாகவே கேட்டு தெரிந்து கொண்டார். அவன் சொன்னதுமே அதை மறுத்து என்னிடம் பேசத் தொடங்கினார் என்றான் சுதசோமன். ஸ்ருதகீர்த்தி, ஆனால் அவர் இளமையில் இப்படி இருக்கவில்லை. கூர்மையும் நச்சும் கொண்டிருந்தார் என்கிறார்கள். முதுமை கொள்ளும் தோறும் மானுடரில் கேலிக்குரியதாக சில முகம் கொள்கின்றன. அவை எப்போதுமே அவர்களிடம் இருந்து கொண்டிருக்கும். முதுமை அவற்றை முதிரச் செய்கிறது என்றான். மானுடரின் உடலே அப்படித்தான் இளையோனே. முதுமையில் அவர்களின் உடலில் கோணலும் வளைவும் உருவாகின்றன. அவர்களின் முதுமையின் அடையாளமே அவைதான். ஆனால் இளமையிலேயே அவை உருவாக தொடங்கிவிட்டிருக்கும் என்றான் சுதசோமன். ஸ்ருதகீர்த்தி, இளம் பெண்டிரில் அவை அழகென்று வெளிப்படும் என்றான். இருவரும் நகைத்தபடி புறவியை ஓட்டிச் சென்றனர். ஸ்ருதகீர்த்தி, நாம் ஏன் சல்லியரை எளிமைப்படுத்திக் கொள்கின்றோம் என்றான். சுதசோமன் திரும்பி பார்த்து, நாம் இளைஞர், அவர் முதியவர், அதனால்தான் என்றான். ஸ்ருதகீர்த்தி,
நாம் அஞ்சுகிறோம் என்றான். சுதசோமன், நான் பெரிதாக அஞ்சவில்லை. ஏனென்றால் எது எப்படி நிகழ்ந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்றான். எழுத்தழல் 35வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.